காலையில் பாப்பாவை சம்மர் கிளாஸில் விட்டுட்டு வந்துட்டு மார்னிங் டிஃபனுக்கு ராகி அவல் கூடவே கொஞ்சமாக நாட்டு சக்கரை 2 ஏலக்காய் தட்டி போட்டு சூடான பால் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு சூப்பராக டிஃபன் முடிச்சுட்டு ஜூஸ்க்கு சுகரும் இல்லாமல் டேட்ஸ் ஆட் பண்ணி சூப்பரான ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்து லஞ்சுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியில் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அரிசி கழுவுன தண்ணி இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா லாஸ்ட்டாக சிக்கன் மேலே ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு கவுச்சி ஸ்மெல் வரவே வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏற்கனவே குழம்பு கொடுக்க வேண்டிய கஸ்டமருக்கு இன்னைக்கு இன்னும் பேலன்ஸ் 2 குழம்பு கொடுக்கணும். சிக்கன் குழம்பும் சாம்பாரும் தான் கொடுக்க போகிறோம். எங்களுக்கும் சேர்த்தே சாம்பார் வச்சுட்டு முள்ளங்கி கேரட் போட்டு சாம்பார் தான். சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிம்பிளாக அப்பளம் பொரிச்சு வச்சுட்டேன். அதுக்குள்ளே மணி 12 ஆயிடுச்சு. ஸோ பெரிய பாப்பா போய் கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வர கிளம்பிட்டேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா குட்டி ஆப்பிள் ட்ரீயில் நிறையவே பழம் காய்ச்சிருந்தது. ஸோ அந்த பழத்தை தான் பறிச்சிருந்தோம். இதுதான் அந்த குட்டி ஆப்பிள் ட்ரீ. குட்டி ஆப்பிள் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கஸ்டமருக்கு தேவையான குழம்பையும் பேக் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு கடையில் போயிட்டு வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டையும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இன்னைக்கு வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ரிப்ளீஸ் அக்வேரியம் ஆஃப் கனடா. இதோட ஃபுல் வீடியோ சீக்கிரம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.